தாய் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கடவுளே, எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் வழங்குகிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தீர். புதிய மாதத்தை காண்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் காணொலி வழியாக வழிபாட்டிலே குடும்பமாக பங்கேற்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்கள், கேட்க இருக்கின்ற திருவசனம், ஏறெடுத்து இருக்கின்ற இறைமன்றாட்டு எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நாங்கள் ஆங்காங்கே இருந்து வழிபாட்டிலே பங்கேற்றாலும் எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபையும் வழிகாட்டுதலும் இந்த வழிபாடு முழுவதும் இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. ஆமென். பாமாலை 175. ஆதியில் இருளை அகற்றி ஒளியை படைத்த நீர் என்ற பாடலை துவக்க பாடலாக பாடுவோம். ஜெபம் செய்வோம்.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகி பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் உள்ள பிதாவாகி கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகி ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகி பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே பாட்டிலே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது வாசல் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரே ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறந்து இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியர்களும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை கேட்கவும், பாடல்களை பாடவும், ஜெபிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி அமர்ந்த நிலையிலே நம்மை நாமே சோதனை செய்வோம். நமது பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் நட்புமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடே ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். பரம கடவுளே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டுமென்று இடமன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திருப்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்து அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளின் இரட்சிக்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய தாயும் தந்தையுமாகி சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிக்கை தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
அமர்வோம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. உபாகமம் 6:1 முதல். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக காட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-16 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-16 வரை. கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்பொழுது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்ற மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வான் உலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறை வாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழி நடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலக்கழிக்கப்படக்கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால் தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் துவங்கி அந்த அதிகாரம் முடிய.
மத்தேயு 7:24 துவங்கி. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அது அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிழிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேர் அழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அருளரை கேட்பதற்கு முன்பாக நாம் அனைவரும் கீர்த்தனை 212 பாடுவோம். கீர்த்தனை 212. வேத புத்தகமே, வேத புத்தகமே. ஜெபம் செய்வோம்.
வாரும் தூய ஆவியானவரே, பற்பல மொழிகளை பேசும் பற்பல நாட்டினரை உம்முடைய வார்த்தையால் பரிசுத்தப்படுத்துகின்ற தேவரீர், இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டு தியானிக்கின்ற உம்முடைய அடியவருடைய நெஞ்சிலே உம்முடைய ஆவியின் அருளை பொறிந்தருளி உம்முடைய வார்த்தையின் வழியே எங்களை தூய்மையாக்கி அருள வேண்டிக் கொள்கிறோம். உமது வார்த்தையே உண்மை, அதுவே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. திருவசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அவைகளின்படி செய்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உமது ஆவியானவருடைய அருளை தாரும். இப்பொழுதும் என் நாவின் சொற்களும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரில் அன்போடு கூட இந்த நாளிலே வாழ்த்தி ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவரிலே அருளப்படுகின்ற மீட்பும் சுகமும் நல்வாழ்வும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் பணிகளிலும் சான்று பகருகின்ற முயற்சிகளிலும் நிறைந்திருக்கும்படியாக ஆண்டவர் அருள் புரிவாராக. இன்றைய தினம் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயத்தின் மூலமாக இறையியல் கல்வி ஞாயிறாக நினைவு கூறப்படுகின்றது. அதனையொட்டி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்தும் இறையியல் கல்வி என்பதாகும். ஆங்கிலத்திலே தியலாஜிக்கல் எஜுகேஷன் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். இறையியல் அல்லது இறையியல் கல்வி என்றவுடனேயே சாதாரணமாக இருக்கின்ற விசுவாசிகளுக்கு, இறை மக்களுக்கு ஒரு விதமான சலிப்பும் வெறுப்பும் தோன்றுவது உண்டு. இறையியல் சார்ந்து பேசுகின்ற அருளுரைகளை அதிகமாக பெரும்பாலும் விரும்புவதில்லை. ஏனென்றால் அவைகள் வறட்சியாக இருக்கும், சுவாரஸ்யம் இருக்காது, பல நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு அங்கு இடம் இருக்காது. எனவே இறையியல் என்று சொன்னவுடனேயே இது நமக்கு சம்பந்தம் இல்லாதது, அதாவது சாதாரண இறை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, பக்தி நெறியிலே வாழுகின்றவர்களுக்கு இது அந்நியமான ஒரு சித்தாந்தமாக உணரப்படுவது உண்டு. இதை குறித்து பரவலாக சொல்லப்படுவது இறையியல் என்று சொன்ன உடனேயே இறையியலா, அது ஒரு வேத புரட்டல், பைபிளை பற்றி அது தப்பு, இது ரைட்டு, இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறையியல் என்ற உடனேயே அது வேத புரட்டு என்று சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு எண்ணத்தை நாம் உடையவர்களாக பெரும்பாலும் இருப்பது உண்டு. ஆகையாலேயே பலரும் இறையியல் சார்ந்து தங்களை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு முற்படுவது இல்லை. இன்னொரு பார்வையிலே பார்க்கும்பொழுது இறையியல் இது ஊழியக்காரர்கள், குறிப்பாக திருப்பணிக்கென்று யார் யாரெல்லாம் ஆயத்தப்படுகின்றார்களோ அவர்கள் படிக்கின்ற ஒரு படிப்பு, ஒரு பாடம். இறையியல் கல்வி என்பது குருத்துவ பணிக்கு அல்லது ஏதாவது ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்து ஆயத்தப்படுகின்றவர்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கல்வி என்று பார்க்கப்படுவது உண்டு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இறையியலை அந்நியமாக பார்ப்பதற்கு ஒரு காரணம், பல நேரங்களிலே இறையியல் நாம் பாரம்பரியமாக கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கேள்வி எழுப்பி பாரம்பரியமாக நாம் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை அசைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. திறந்த மனதோடு கூட இறையியலை அணுகும் பொழுது பல நேரங்களில் நாம் சிறு வயது முதற்கொண்டு இதுதான் உண்மை என்று கருதியவற்றிலே நாம் மாற்றம் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். சொல்வார்கள், இட் மே ஷேக் அவர் ஃபெய்த். எனவே இந்த நம்பிக்கையை நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற சில உண்மைகளை, சில செய்திகளை அது கேள்வி எழுப்பும் பொழுது,
அது அசைக்கப்படும் பொழுது, இயல்பாக இறையியல் என்று சொல்லும் பொழுது அதன் பேரில் நமக்கு ஒரு சலிப்பும் வெறுப்பும் தோன்றுவது இயல்பான ஒன்று. ஆனால் இதை நாம் தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. கடந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தது அருட்பணி. அருட்பணியை குறித்து சொல்லும் பொழுது, அருட்பணியிலே மிக முக்கியமானது அதற்கான பயிற்சி என்று நாம் சிந்தித்தோம். அருட்பணியிலே ஆண்டவர் இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை தெரிவு செய்தார், அவர்களை பயிற்றுவித்தார், அதன் விளைவாக அவர்கள் பணியிலே அமர்த்தப்பட்டார்கள். 3 வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன். ஒன்று செலெக்ஷன், ட்ரைனிங் அண்ட் என்கேஜ்மெண்ட். இந்த இறையியலுக்கான இறையியல் கல்விக்கான அவசியம் எங்கே வருகிறது என்று சொன்னால், இந்த 2வது நிலையில் இருக்கின்ற ட்ரைனிங், இந்த பயிற்சி, அந்த பயிற்சி என்பது இறையியல் கல்வியாக அது இருக்கின்றது. அப்படி என்றால் இறை மக்களாக நாம் அனைவரும் அருட்பணியாளர்களாக, திருப்பணியாளர்களாக அடையாளப்படுத்தப்படும் பொழுது இந்த இறை பணியை நம்முடைய அழைப்பு சார்ந்து, கிறிஸ்தவ சாட்சி வாழ்வு சார்ந்து நிறைவேற்ற முற்படும் பொழுது நமக்கு இறையியலில் கல்வி என்பது இன்றியமையாத ஒன்றாக அது இருக்கின்றது. இறையியல் கல்வி என்றால் என்ன? வாட் இஸ் தியலாஜிக்கல் எஜுகேஷன்? பல விளக்கங்கள், பல டெஃபினிஷன்ஸ் அதற்கு இருக்கின்றது. ஒன்று சொல்லலாம், இட் இஸ் த ட்ரைனிங் ஆஃப் பீப்புள் ஆஃப் காட் டு நோ அண்ட் டு சர்வ் காட். கடவுளை அறிந்து கொண்டு அவருக்கு பணி ஆற்றுவதற்காக இறை மக்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு பயிற்சி தான் இறையியல் கல்வி என்பது. It has the potential to be seedbed for the renewal of the churches, their ministries, mission, commitment to Christian unity and the changing world. மாறுகின்ற உலகத்தில் இந்த இறையியல் கல்வி என்பது இறை மக்கள் வழியாக திருச்சபை மறுமலர்ச்சி பெறுவதற்கும், திருச்சபையின் திருப்பணி மறுமலர்ச்சி பெறுவதற்கும், திருச்சபையின் அருட்பணிகள் மாற்றூறு பெறுவதற்கும், அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்தவ வாழ்வும், கிறிஸ்தவ சான்றும், கிறிஸ்தவ ஐக்கியமும் ஆழமாக வேரூன்றுவதற்கும் இது அடிப்படையான ஒரு ஊக்கு சக்தியாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இவைகள் கிறிஸ்தவ இறையியல் கல்வியினுடைய காரணிகளாக இருக்கும் பொழுது இந்த இறையியல் கல்வி என்பது தவிர்க்க முடியாத ஒரு பயிற்சியாக, தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் இது யாரோ ஒரு சிலருக்கு, குறிப்பாக அருட்பொழிவு பெறவிருக்கின்ற திருப்பணியாளர்களுக்கான பயிற்சிக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கல்வி அல்ல இறையியல் கல்வி. மாறாக ஒவ்வொரு இறை மக்களும் நல்ல இறை அடியவர்களாக, விசுவாசிகளாக, பற்றாளர்களாக இந்த உலகத்திலே சான்று பகருகின்ற பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இறையியல் கல்வி என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக உணரப்படுகின்றது. 4 குறிப்புகளை உங்களோடு கூட இந்த அருளுரையிலே இணைந்து சிந்தித்துவிட்டு நிறைவு செய்யலாம் என்று விரும்புகின்றேன். இந்த தலைப்புகளுக்கு துணையாக படிக்க கேட்ட திருமறை பகுதிகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டவும் விழைகின்றேன். முதலாவதாக இறையியல் கல்வியின் நோக்கம், the purpose of the theological education or the purpose of the theology. இறையியல் கல்வி ஏன் அவசியம்? நமக்கு ஏன் இறையியல் கல்வி அவசியம்? அதற்கு முன்பதாக இறையியல் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையிலேயே அதற்கான விளக்கம் இருக்கின்றது. இறைவன் பிளஸ் இயல், இறையியல். ஆங்கிலத்திலே தியாலஜி, தியாஸ் பிளஸ் லோகாஸ். இது ரெண்டுமே என்னன்னாக்கா இறைவன். தியாஸ் என்று சொன்னால் காட், இறைவன். இயல் என்றால் அதை பற்றிய ஒரு படிப்பு. லாஜி என்று சொன்னால் அதை பற்றிய ஒரு படிப்பு, இறைவனை பற்றி படிக்கின்ற ஒரு படிப்பு. எளிய வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் இறையியலினுடைய அடிப்படை பணியே கடவுளை அறிந்து கொள்ள மேற்கொள்ளுகின்ற முயற்சி. இட் இஸ் அவர் எஃபர்ட் அண்ட் அவர் கான்ஸ்டன்ட் கமிட்மெண்ட் டு நோ காட். கடவுளை அறிந்து கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி தான் இறையியல். அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது.
இறையியலில் சில வார்த்தை ஜாலங்கள் உண்டு. இட் இஸ் டாக் அபவுட் த காட். கடவுளை பற்றி பேசுகின்ற பேச்சு இறையியல். இன்னொன்று சொல்லுவார்கள், இட்ஸ் டாக் அபவுட் த டாக் ஆஃப் காட். கடவுளை பற்றி பலரும் பேசியிருக்கின்றார்கள். திருமறையிலே பேசியிருக்கின்றார்கள், பாரம்பரியத்தில் பேசியிருக்கின்றார்கள், பல பக்திமான்கள் பேசியிருக்கின்றார்கள். கடவுளை அதிகமாக அவரோடு கூட இணைந்து ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு நல்ல அனுபவங்களை பெற்ற இறை அடியவர்கள் கடவுளை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் பற்றி பேசுகின்ற ஒரு பேச்சு, ஒரு இயல், அதுதான் இறையியல். அப்படி என்றால் நான் சொன்ன வண்ணமாக இறையியலுடைய முக்கியமான ஒரு நோக்கம் கடவுளை அறிந்து கொள்ள நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு. இப்போ சொல்லுங்க, இறையியல் என்பது நமக்கு அவசியமா இல்லையா? அல்லது இதுவரை நாம் கடவுளை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்டிருக்கின்றோமா இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. நம்முடைய அனுதின ஆன்மீக வாழ்க்கையிலே, பற்றுறுதி பணியிலே, நம்முடைய பலவிதமான பக்தி முயற்சிகள் அனைத்தும் இறைவனை, கடவுளை மையப்படுத்தி அவைகள் அமைந்திருக்கின்றன. இப்படி கடவுளை மையப்படுத்தி அமைந்திருக்கின்ற இந்த முயற்சி நம்மை இறையியலாளர்களாக அடையாளப்படுத்தி இருக்கின்றது. நாம் அதை உணராமல் இருக்கலாம், இதுவரை நாம் அதை மனதிலே சிந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் இறை பற்றுள்ள அனைவரும், and whoever believes in God, whoever has faith in God, கடவுளிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற அனைத்து மக்களும் அடிப்படையிலே இறை நம்பிக்கை சார்ந்த அவர்கள் அனைவரும் இறையியலாளர்களாகவே இருக்கின்றோம். இந்த உண்மையை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். when you believe in God or when you try to relate with God, you automatically become a theologian. இறையியலாளராக நாம் உணரப்படுகின்றோம். நாம் வாசிக்க கேட்ட முதலாம் திருமறை பகுதி உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஏன் அதற்கு முந்தின அதிகாரத்தையும் நாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த 2 அதிகாரங்களும் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய வனாந்தர பயணத்திலே, பாலைவன பயணத்திலே தம்முடைய கட்டளைகளை கொடுத்து அதை கடைபிடிப்பதற்கென்று அவர்களை அழைக்கின்ற அழைப்பு, அதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற செய்தியை சொல்லுகின்றது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10 கற்பனைகள் அங்கே கொடுக்கப்படுகின்றன. விடுதலை பயணம் என்று சொல்லப்படுகின்ற யாத்ராமத்தோடு கூட இணைந்திருக்கின்ற 20ஆம் அதிகாரத்தோடு கூட இருக்கின்ற இணைப்பகுதி ஒரு சிறிய வித்தியாசம் மாத்திரம் இருக்கின்றது. ஆனால் இந்த அருளுரையில் அது பொருத்தமில்லை, அதை நான் கடந்து செல்லுகின்றேன். 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 6ஆம் அதிகாரத்திலே இந்த 10 கற்பனைகள் அனைத்தையும், எல்லா நியாயப்பிரமாணம் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரே திரட்சியாக மாபெரும் கட்டளையாக, the great 2 commandments, 4ஆம் 5ஆம் வசனத்திலே, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இதான் இந்த கற்பனையை நிறைவேற்றும்படியாக இஸ்ரேல் மக்கள் பணிக்கப்படுகின்றார்கள். இந்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு, பணிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகின்ற கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே கடவுளர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த கற்பனை அனைத்தும் சொல்ல விழைவது, இந்த கற்பனைகளின் வழியாக கடவுள் மக்களுக்கு சொல்ல விழைகிறது என்னவென்றால், என்னை அறிந்து கொள். அதிலே குறிப்பாக நானே என்று சொல்லப்படுகின்ற ஐ ஆம் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதுதான் யாவே. மோசே கேட்கிறார், எரிகிற முட்செடியின் நடுவிலே நின்று, நான் பார்வோன் இடத்திலே போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கடவுள் என்னை அனுப்பி இருக்கின்றார், விடுதலை செய், பாலும் தேனும் ஓடுகின்ற நாட்டுக்கு நேராக போகிறோம், நாங்கள் வனாந்தரத்தில் வழிபட வேண்டும், இப்படியெல்லாம் என்னை கட்டளை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி நான் போய் சொன்னாக்கா, பார்வோன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி? அந்த அனுப்பினார் இல்லை கடவுள், அவர் பேர் என்னன்னு கேட்பார். அப்பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும்? இருக்கிறவராகவே இருக்கிறவர்.
இருக்கிறவர் நானே, புதிய மொழிபெயர்ப்பில். அதற்கு பொருள் கடவுளுடைய பெயர் அதுவாகும், யாவே. இறையியலிலே எபிரேய மொழியிலே டெட்ராகிராமாட்டா என்று சொல்வோம். உச்சரிக்கப்பட முடியாத, பெயர் சொல்லப்பட முடியாத ஒரு பெயர் கடவுளுடைய பெயர். சரி, அது இருக்கட்டும். இந்த நானே கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஒருவருக்கே நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அவரை தவிர வேறு கடவுளர்கள் உங்களுக்கு, தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவைகளை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். அடிப்படையிலே ஆண்டவரை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுக்கப்படுகின்ற அழைப்பு தான் திருமறையிலே நாம் இந்த இடத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் இறையியல் கல்வியினுடைய மிக முக்கியமான ஒரு பணி கடவுளை அறிவதற்கு நமக்கு உதவி செய்கின்றது. The purpose of the theological education is primarily to understand and to know God. எதற்காக நாம் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும்? சொல்லப்படுகின்றது, உன் கடவுளிடத்தில் நீ அன்பு கூர்வாயாக. ஒருத்தரை பற்றி நமக்கு தெரியலனாக்கா அவர்கிட்ட அன்பு செலுத்த முடியும். நாம் ஒருவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களை குறித்ததான அறிவு நமக்கு முழுமையாக அவசியம். கடவுளை நாம் முழுமையாக அறிந்தால் ஒழிய இறைவனோடு கூட நாம் உறவு கொள்ள முடியாது. இறை அறிவு இல்லாமல் இறை உறவு என்பது சாத்தியம் அல்ல. இறை அறிவு இல்லாமல் இறை உறவு என்பது சாத்தியம் இல்லை. எனவே இறைவனோடு கூட நாம் நெருக்கமான உறவு கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக? அப்பொழுதுதான் இறைவனோடு கூட நாம் உறவு கொள்ள முடியும். The primary role of the theological education is to bring in a right understanding and right perspective about God. கடவுளை நாம் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பார்வையிலே கடவுளை பார்க்கின்றோம், ஆனால் கடவுளுடைய பார்வையிலே நாம் அவரை பார்க்க முற்பட வேண்டும். பல நேரங்களில் மனித உறவுகளிலே உன்னை பற்றி நான் இப்படி நினச்சேன், என்னை பற்றி நீ இப்படி நினச்சாக்கா நான் அப்படி இல்லையே சொல்கிறோமா இல்லையா? ஐ ஆம் நாட் ஆஸ் யூ திங்க் ஐ ஆம் டிஃப்ரெண்ட். நிறைய நேரத்தில் நம்ம கடவுளை நம்முடைய கண்களில் கடவுளை பார்க்க முற்படுகின்றோம், ஆனால் கடவுள் அவர் இருக்கின்ற நிலையிலே அவரை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுதுதான் நாம் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அடுத்தடுத்த நம்முடைய இறை வாழ்வு என்பது சீராக, சிறப்பாக, நேர் வழியிலே அது நிறைந்திருக்கும். Quite often we have a distorted image of God. The theological education helps us to have right perspective and right understanding about God. கடவுளை புரிந்து கொள்ள துணை புரிகின்றது இறையியல். இரண்டாவதாக, இந்த இறையியல் கல்வியின் அல்லது இறையியலின் அடித்தளம் என்ன? What is the foundation of the theological education or the theology? நம்முடைய பற்றுறுதி வாழ்க்கையிலே, நம்பிக்கையின் வாழ்க்கையிலே, விசுவாச ஜீவியத்திலே நமக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. நம்ம யாருக்குமே கரைப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும் என்ற ஆசை கிடையாது, அப்படிதானே? We don't believe in a compromising faith. பரவாயில்ல, எப்படி வேணாலும் இருக்கலான்னு சொல்லிட்டு துணிவோடு கூட யாரும் விசுவாச வாழ்க்கையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. நம்முடைய நம்பிக்கை கரை திரை அற்ற, அப்பழுக்கற்ற ஒரு நேர்மறையான நம்பிக்கையாக, பற்றுறுதியாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆவலாக இருக்கின்றது. இந்த நேர்மறையான கரைதிரையற்ற நம்பிக்கைக்கு நமக்கு துணை புரிகின்றது இந்த இறையியல். இந்த இறையிலே நமக்கு அதற்கு துணை புரிகின்றது கடவுளை அறியவும், கடவுளுடைய வழிநடத்துதலை, கடவுளுடைய திருவுளத்தை நம்முடைய இறையியல் வாழ்விலே புரிந்து கொள்வதற்கும் துணை புரிவது என்றால் அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கின்றது. The word of God is the foundation of our theological education. இறையியலை குறித்து பல புத்தகங்கள் இருக்கின்றன. நான் தொடக்கத்தில் சொன்னேன், டாக் அபவுட் த டாக் ஆஃப் காட். பலரும் கடவுளை பற்றி பேசி இருக்கின்றார்கள். அவைகளை குறித்து பேசுவதும் ஒரு இறையியல். ஆனால் அவைகளெல்லாம் செகண்டரி சோர்சஸ்.
இரண்டாம் பட்ச ஆதாரங்களாக இருக்கின்றன. அடிப்படை ஆதாரம் இறையியலுக்கு திருமறையாக இருக்கின்றது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகின்றது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. மீண்டுமாக 6ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். It is the word of God which is the foundation of the Christian theology or our theology. அதை தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் மிக அழகாக இந்த ஊமையிலே சொல்லுகின்றார். நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஊமை. மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் வருகின்ற அந்த இரு வகையான அடித்தளங்கள். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கிறவர் எவரும் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளுக்கு ஒப்பாவார். நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள், it is the word of God which is the foundation of the Christian faith and the theology, our theology. இன்றைக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் கரைப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. பலவிதமான திரிபு கோட்பாடுகள் என்ன தெரியுமில்ல, heresies, heretical teachings. யாரையும் நான் தனிப்பட்ட முறையிலே விமர்சிக்க இந்த அருளுரையை பயன்படுத்தவில்லை. ஆனால் திருச்சபையை எச்சரிக்கின்ற, கவனத்திற்கு உட்படுத்த வேண்டிய பொறுப்பு திருப்பணியாளர்களுக்கு உண்டு என்கின்ற அடிப்படை அர்ப்பணிப்பின் தளத்திலிருந்து உணர்த்த விரும்புகின்றேன். 2020ஆம் வருடம் ஆசீர்வாதமான வருஷம். எந்த குறையும் இருக்காது, நிறைவாக இருக்கும். கிறிஸ்தவ ஊழியக்காரங்களும் சொன்னாங்க, ஜோசியக்காரங்களும் சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே பொய்த்து விட்டது. இந்த வருடத்தின் 8வது மாதத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். இதனுடைய நாம் கடந்து வந்த இந்த வருடத்தினுடைய இந்த காலங்களில் பெரும் பகுதி துன்பங்களும் துயரங்களும் அச்சங்களும் சந்தேகங்களும் இழப்புகளும் பயங்களும் நிறைந்த ஒரு காலங்களாக இருந்தது. இன்னும் பல திரிபு கோட்பாட்டுகள், புரட்டு போதனைகள் கிறிஸ்தவ நம்பிக்கையை உடைக்கின்ற ஒன்றாக மக்கள் திசை திருப்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. உணர்ச்சி வசப்பட்டு மக்களை ஆட்கொண்டு நெறி தவறி போவதற்கு வழிநடத்துகின்ற போதனைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை, அதிலும் குறிப்பாக சீர்திருத்த மரபு திருச்சபை உலகத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கடவுளை பற்றிய பார்வை என்பது, கடவுளை புரிந்து கொள்ளுகின்ற புரிதல் என்பது இறையியலாக இருக்கின்றது. அந்த இறையியல் நம்முடைய விசுவாசத்தை சரியான தளத்திலே நிலைநிறுத்துவதற்கு உதவி செய்கின்றது. அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஊடகம் ஆண்டவருடைய வார்த்தை. It is the word of God which could be a primary tool for our theology. கடவுளை அறிந்து கொள்வதற்கு, கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நேர்மறையான வழியிலே நிலைநிறுத்துவதற்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு அடிப்படை ஊடகமாக இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையின் தளத்திலே நின்று கடவுளை நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டாம், மனிதர்கள் சொல்வதை கேட்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை கடவுளை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு கடவுளை நாம் அறிந்து கொள்ள, கடவுளுக்கு நம்முடைய பணிகளுக்கென்று, கடவுளின் பணிகளுக்கென்று நம்மை நாம் அர்ப்பணிக்க நாம் முற்பட அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, இறையியல் கல்வி என்பது உருவாக்கம், the formation of the theological education. இறையிலே நாம் எப்படி உருவாக்கப்படுகின்றோம், இது உருவாக்கம் என்று சொல்வார்கள். ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக வளருகின்ற ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு உருவாக்கம்.
குழந்தையாக இருந்தபொழுது குழந்தையைப் போல் பேசுவது, நாம் வளர்ந்த பொழுது அதற்கேற்ற உணவு உட்கொள்வது, அதற்கு ஏற்றபடி நம்முடைய உரையாடல்கள் அமைவது, நம்முடைய உறவுகளை ஒரு முதிர்ச்சி நிலையிலே நிலைநிறுத்தி கொள்வது. பல நேரங்களில் நமக்கு ஆசை என்னவென்றால், எல்கேஜியில் கேட்ட அந்த பாடத்தையே பைபிளில் விசுவாசத்தில் இன்றைக்கும் நமக்கு சண்டே ஸ்கூல் கதை கேட்கறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. முதிர்ந்த அருளுரையை கேட்பதற்கு, தெளிவான அருளுரைகளை கேட்பதற்கு விருப்பமில்லை. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன இறையியல் சார்ந்து அருளுரைகள் ஆற்றப்படும் பொழுது அது வறட்சியாக இருக்கும் என்பதற்காக நமக்கு இயல்பாக ஒரு சலிப்பு தென்படும். அது அல்ல. இறையியல் என்பது நம்மை படிப்படியாக உருவாக்குகின்ற ஒரு பணியை நம்மிலே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. இந்த இறையியல் உருவாக்கம் எந்தெந்த தளங்களிலே நடைபெறுகின்றது? இட் ஹேப்பன்ஸ் இன் செவரல் பிளாட்ஃபார்ம்ஸ். பல தளங்களிலே அது நடைபெறுகின்றது. வாசிக்க கேட்ட திருமறை பகுதி உபாகம புத்தகத்திற்கு மீண்டுமாக உங்களுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். 6ஆம் அதிகாரத்திற்கு. முதலாவதாக குடும்பம் நம்முடைய இறையியல் உருவாக்கத்தினுடைய முதல் தளமாக இருக்கின்றது. ஃபேமிலி இஸ் தி பிரைமரி பிளாட்ஃபார்ம் ஃபார் அவர் தியாலஜிக்கல் ஃபார்மேஷன். கடவுளை நாம் எங்கு முதலாவதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றோம்? நம்ம அம்மா அப்பா வீட்டில், குடும்ப ஜபத்தில், அல்லது நான் 1ஆம் தேதி அருளுரையில் கேட்ட வண்ணமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல்ல சொல்லிக் கொடுக்குற ஒரு சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். அது சொல்லும், நான் தாழ்ச்சி அடைவேன். எல்லா குழந்தையும் சொல்கிறது தப்பு, அப்புறம் கரெக்ட் பண்ணணும் அதை. So it is the family which functions as the primary platform in our theological formation. முதல்ல அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த இறையியல் கல்விதான் முதன்மையான கல்வியாக இருக்கின்றது. அதை தான் இங்கே உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. அடுத்தபடியாக சொல்லுகின்றார் 7ஆம் வசனத்திலே, நீர் அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல், உன் வீட்டில் இருக்கும் பொழுதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் பொழுதும் நீ எழும் பொழுதும் அவற்றை பற்றி அவர்களிடத்தில் பேசு. அப்பா அம்மா குடும்பம்தான் இறையியல் கல்விக்கு முதல் அடித்தளமாக, முதல் தளமாக இருக்கின்றது. பிரைமரி பிளாட்ஃபார்ம் இன் அவர் தியாலஜிக்கல் எஜுகேஷன். அப்படி என்றால் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் தங்களுடைய குழந்தைகளை இறை அறிவிலே நிலைநிறுத்த வேண்டிய அடிப்படை கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. இரண்டாவதாக அடுத்த குடும்பமாக திருச்சபை விளங்குகின்றது. திருச்சபையிலே நாம் திருச்சபை வாழ்வின் வழியாக, திருச்சபை வழிபாட்டின் வழியாக இந்த இறையியல் கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு கொண்டு செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். திருச்சபையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு வழிபாடும், அங்கு ஆற்றப்படுகின்ற அருளுரையும் இறையியல் கல்வியினுடைய ஒரு ஊடகமாக அமைந்திருக்கின்றது. திருச்சபையிலே கொடுக்கப்படுகின்ற மறை கல்விகள், திருச்சபையிலே கொடுக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஞாயிறு பள்ளி வழியாக புகட்டப்படுகின்ற பாடங்கள், விடுமுறை வேதாம பள்ளியின் மூலமாக புகட்டப்படுகின்ற பாடங்கள், திருச்சபையிலே நடைபெறுகின்ற திருமறை ஆய்வு கூடுகைகள், இவை அனைத்தும் நம்முடைய இறையியல் ஆக்கத்திற்கு, இறையியல் கல்விக்கான முக்கியமான தளமாக அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய ஆயர்களாக வருடாந்திர ஒடுக்க கூட்டத்திற்கு ஐஸ்வால் என்று சொல்லப்படுகின்ற மிசோராம் மாகாணத்தினுடைய மாநிலத்தினுடைய ஐஸ்வால் தலைநகரம், அங்கு இருக்கின்ற இறையியல் கல்லூரியிலே எங்களுடைய வருடாந்திர ஒடுக்க கூட்டத்திற்காக சென்றிருந்தோம். அப்பொழுது ஐஸ்வால் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையினுடைய, மிசோராம் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையினுடைய சபைகளை சந்தித்தோம். அந்த திருச்சபையினுடைய மிக முக்கியமான வைப்ரன்சி, அதை அதிர்வுள்ள ஒரு உயிரோட்டமுள்ள திருச்சபையாக வைத்திருப்பது இந்த இறையியல் கல்வி, கிறிஸ்டியன் எஜுகேஷன், கிறிஸ்தவ கல்வி.
நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்தியாவிலேயே கிறிஸ்தவர்கள் பெருமளவு எண்ணிக்கையில் இருக்கின்ற ஒரு மாநிலம் மிசோரம். நாங்கள் பல ஆலயங்களுக்கு அன்றைய காலை வழிபாட்டிற்காக சென்றிருந்தோம். காலையிலே வழிபாடு கிடையாது, ஆராதனைக்கு வர மாதிரி தான் ஜனங்கள்லாம் வராங்க. முழு ஆலயம் நிரம்பி இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய ஆலயங்கள், ஆலயம் நிரம்பி இருக்கின்றது. ஆனால் காலையிலே நடைபெறுவது வழிபாடு அல்ல, ஞாயிறு பள்ளி. அந்த ஞாயிறு பள்ளி யாருக்கு? பிறந்த குழந்தை முதற்கொண்டு வயது முதிர்ந்த முதியவர் வரைக்கும் அனைவருக்கும் ஞாயிறு பள்ளி, சண்டே கிளாஸ், சண்டே ஸ்கூல். அவரவருடைய வயதுக்கேற்ப சிறு சிறு குழுக்களாக அவர்கள் பிரிந்திருந்து மறைக்கல்வியை, சிஸ்டமேட்டிக் சிலபஸ், அதற்கென்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற முறையான பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனைத்து திருச்சபைகளிலும், ஒரு சபைக்கு போயிட்டு வந்த உடனே ரிப்போர்ட் கொடுக்கும்போது சொன்னாங்க, எங்களோடு கூட வந்தவர்களிலே அந்த குழுவை சார்ந்தவர்கள், நாங்கள் போயிருந்த சர்ச்சுக்கு இந்த ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தார். அந்த ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டரும் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். அந்த சண்டே ஸ்கூல் முடிஞ்சவொடனே இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது வரிசையில் நின்று சீஃப் மினிஸ்டர் அங்கே இருக்கிற எல்டர்கிட்ட, பாஸ்டர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறாரு, இன்றைக்கி இத்தனை பேர் வந்தாங்க, இந்த பாடம் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. தே ஹாவ் அ சிஸ்டமேட்டிக் சிலபஸ் ஃபார் கிறிஸ்டியன் எஜுகேஷன். அதனுடைய விளைவு திருச்சபை ஒரு உயிரோட்டமுள்ள திருச்சபையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வழிபாடுகள் எல்லாம் மாலையில் தான், 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் மாலை வழிபாடுகள். அதிலும் ஆலயம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, திருச்சபை இறையியல் கல்வியின் மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கின்றது. நம்முடைய சென்னை பேராயத்திலும் இந்த இறையியல் கல்விக்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு லைட்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகின்ற லைட், பல நேரங்களில் நமக்கு அது ஒரு திருமணம் நடைபெறுகின்ற மண்டபமாக தான் பார்க்குறோம். ஆனால் அது அல்ல, 16க்கும் அதிகமான பாடத்திட்டங்கள் நடத்தப்பட்டு 15,000த்திற்கும் அதிகமான அதற்கும் மேலான மாணவர்கள், இறை மக்கள், நம்மை போன்ற திருச்சபை மக்கள் பட்டயங்களையும் சான்றிதழ்களையும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். 16க்கும் அதிகமான பாடத்திட்டங்கள், சிலபஸ். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் மூலமாக டெக்கா என்று சொல்லப்படுகின்ற இறை மக்களுக்கான இறையியல் கல்வி, டாஃப்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக இறை மக்களுக்கான இறையியல் கல்வி, இப்படி பல இறையியல் கல்விக்கான வாய்ப்புகள் திருச்சபை மக்களுக்கு வழி வழியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இவைகளை பயன்படுத்தி கொண்டு திருச்சபை இறையியல் கல்வியை தனக்கு உரித்தாக்கி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, இந்த இறையியல் கல்வியின் தளம் நாம் வாழுகின்ற சமூகம். இறையியல் எப்பொழுதும் சொல்வார்கள், எனி தியாலஜி இஸ் கான்டெக்ஸ்டுவல். சூழல் சார்ந்து வருகின்றது தான் இறையியல். நான் 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். இறையியலை பயன்படுத்துகின்றது டயலெக்டிக்கல். இறையியலிலே நாம் சிந்திக்கின்றோம், உலகத்திலே நாம் செயல்படுகின்றோம். We act in the world and we reflect in theology. திருமறை சார்ந்து, நம்முடைய விசுவாசம் சார்ந்து நாம் கடவுளை புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த கடவுளினுடைய வாழ்க்கையின் இந்த உலக போராட்டங்களின் மத்தியிலே என்ன பதில் கொடுக்கின்றார்? Trying to find answer for the human struggle with the perspective and understanding with the eyes of God. கடவுளுடைய பார்வையில் இந்த உலக பிரச்சனைக்கு தீர்வு காண விழைவது, அதில் முகிழ்வது தான் பல விதமான இறையியல்கள். லாட்டின் அமெரிக்கன் அடக்குமுறையின் மத்தியிலே வெளிவந்தது தான் லிபரேஷன் தியாலஜி, விடுதலை இறையியல். இந்திய சமூகத்தில் சாதிய கட்டமைப்பில் மக்கள் ஒடுக்குமுறைகளுக்கு உட்படும் பொழுது அவர்கள் பார்வையில் இருந்து கடவுள் எங்கே இருக்கின்றார், இது கடவுளுடைய பதில் என்ன என்று காண விழைகின்ற ஒரு இறையியல் தான் தலித் இறையியல். சுற்றுச்சூழல் இப்படி மாசடைகின்றது, சுற்றுச்சூழல் இப்படி அழிக்கப்படுகின்றது, இதற்கு கடவுள் என்ன பதில் சொல்வார் என்பதற்கான பதில் தான் சுற்றுச்சூழல் இறையியல். பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் இப்படி தாண்டவமாடுகின்றது, பெண்கள் தங்கள் பார்வையில் கடவுளை பார்க்கின்றார்கள், இதற்கு கடவுள் என்ன பதில் சொல்வார் என்று சொல்லி காண விழைவது தான் பெண்ணிய இறையியல், ஃபெமினிஸ்ட் தியாலஜி. இப்படி ஒவ்வொரு சூழலிலிருந்தும் ஒரு சமூகத்திலே, உலகத்திலே நாம் சந்திக்கின்ற சவால்களின் மத்தியிலே கடவுளை நாம் புரிந்து கொள்ள முற்படும் பொழுது, அல்லது விசுவாசிகளாக கடவுள் இதற்கு என்ன பதில் சொல்வார்,
கடவுளிடத்திலிருந்து நமக்கு வருகின்ற பதில் என்ன என்று கேட்கின்ற கேள்வி, அந்த முயற்சி நம்முடைய இறையியல் ஆக்கமாக இருக்கின்றது, இறையியல் உருவாக்கமாக இருக்கின்றது. இட் இஸ் த கான்டெக்ஸ்ட் விச் functions as a very important platform in our theological formation. குடும்பம், திருச்சபை, நாம் வாழுகின்ற சமூகம், இவை இணைந்து நம்மை ஒரு நல்ல இறையியல் தெளிவுள்ள விசுவாசிகளாக நம்மை மாற்றுரு பெற செய்கின்றது. நான்காவதாக, இந்த இறையியலினுடைய எதிர்பார்ப்பு என்ன? வாட் இஸ் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் த தியாலஜிக்கல் எஜுகேஷன்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகின்றார். எபேசியர் 4:12, 11-12 ரெண்டுத்தையும் வாசிக்கிறேன். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருச்சபையிலே சொல்லப்படுகின்ற பல்வேறு பணிகள், திருத்தூதர் பணி, இறைவாக்கினர் பணி, நற்செய்தியாளர் பணி, ஆயர் பணி, போதகர் பணி, இவையெல்லாம் எதற்காக? திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். ஆங்கில திருமறையிலே இப்படி இருக்கும், in order to equip the saints. saints என்று சொல்லும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட வேற saints இல்லை, இறை மக்களாக இருக்கின்ற பொதுநிலையினராக இருக்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் உலகத்திலே அவர்கள் செய்கின்ற அந்த பணிகளுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கென்று திருச்சபையிலே கடவுள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்பி தந்து அவர்கள் மூலமாக இறை மக்களை பயிற்றுவித்து உலகிலே உண்மையும் உத்தமுள்ள பணியாளர்களாக சான்று நெறியிலே நிலைத்திருக்க அவர்களை ஊக்குவிக்கின்றவராக இருக்கின்றார். பவுல் மீண்டுமாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகின்றார். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 16-17. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. எதற்காக? இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுவார். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள, சாட்சியுள்ள, நீதியுள்ள, நற்சான்றுள்ள வாழ்வாக திகழ்வதற்கு இறையியல் கல்வி, திருமறை கல்வி, இறைவனை பற்றிய அறிவு நமக்கு பெரிதும் துணை புரிகின்றதாக இருக்கின்றது. அதனுடைய அல்டிமேட் அவுட்கம் என்ன? கடைசியாக பெற்றுக்கொள்ளுகின்ற அவுட்கம் என்ன? திருச்சபை வளருகின்றது, அருட்பணி வளருகின்றது, திருப்பணி கூர்மை பெறுகின்றது. இந்த உலகத்திலே திருச்சபை தன்னுடைய இருத்தலை தக்க வைத்து கொள்ள முடியும். திருச்சபை இந்த உலகத்திலே தான் இருப்பதற்கான பணியை, சேவையை, நோக்கத்தை திறம்பட நிறைவேற்ற முடியும். Church could find its relevance in the society, in the world where it is placed to. அதுதான் இந்த இறையியல் கல்வியினுடைய முழுமையான, முதன்மையான, நிறைவான நோக்கமாக, எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. 4 காரியங்களை நாம் சிந்தித்தோம். The purpose of the theological education. இறையியல் கல்வியின் நோக்கம் கடவுளை அறிகின்ற அறிவு. இறையியல் கல்வியின் அடித்தளம் ஆண்டவருடைய வார்த்தை. இறையியல் கல்வியின் உருவாக்கம் குடும்பத்திலிருந்து திருச்சபை, சமூகம். இறையியல் கல்வியின் எதிர்பார்ப்பு இந்த உலகத்திலே ஒரு பொறுப்புள்ள, உண்மையான சாட்சிகளாக, கிறிஸ்தவர்களாக வாழ்வது. ஆண்டவர் தாமே அதற்கு உகந்த வகையிலே ஆண்டவரை பற்றிய சரியான பார்வையில் நம்மை கூர்மைப்படுத்தி நம்முடைய நம்பிக்கையை நிலைநிறுத்துவாராக. ஆமென். Yeah.
சபைக்குரிய அறிவிப்புகள் அறிவிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காணொளி மூலம் ஆராதனையில் கலந்து கொள்ளும் மக்கள் அனைவருக்கும் வெற்றி சிலுவையின் சபையின் சார்பாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை பேராயத்திலிருந்து வந்துள்ள அறிக்கைகள்: சிஎஸ்ஐ கல்யாணி காலேஜ் ஆஃப் நர்சிங், சிஎஸ்ஐ கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் 3 years diploma in general nursing and midwifery course in English, 4 years BSc nursing course in English, that is for girls only. CSC Rainy Multi-Speciality Hospital, 3 years diploma in general nursing and midwifery course for unmarried women only. CSI Kalyani Multi-Speciality Hospital, BSc in medical laboratory technology diploma, BSc in radiology and imaging technology diploma, BSc optometry technology and CMAI allied health diploma course. CSI Bishop New Begin College of Education, Mylapore, B.Ed degree course மற்றும் CSI EVAT Women's Christian College, Melrose Purathil, MA English, MCom, BSc Computer Science, BA English, BCom, BSc Microbiology, BSc Mathematics, BSc Home Science Clinical Nutrition and Dietetics, BCom Information System and Management படிப்பிற்கான சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகையை பார்க்கவும். நமது ஆலயத்தில் சென்ற கல்வியாண்டில் 10வது மற்றும் 12வது வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடத்தை பெற்ற மாணவ மாணவியருக்கு மெரிட் பிரைஸ் வழங்கப்படும் மற்றும் 60 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஆலயத்திலிருந்து பரிசு வழங்கப்படும். இதற்கான விண்ணப்ப படிவத்தை ஆலயத்தில் பெற்று விண்ணப்ப படிவத்துடன் மதிப்பெண்கள் பட்டியலின் நகலையும் இணைத்து ஆலய அலுவலகத்தில் சேர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் பெற கடைசி நாள் 31/8/2020. சந்தா கவர், சுயவெறுப்பு உண்டியல் மற்றும் பொதுவான காணிக்கை கொடுப்பவர்கள் ஆலய அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கொடுக்கலாம் மற்றும் சந்தா கவர் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் மாதம் சந்தா நிலுவை உள்ளவர்கள் உடனடியாக செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் நேரில் வர இயலாதவர்கள் மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது காசோலைகளை தபால் வழியிலோ செலுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொலைபேசி, அலைபேசி எண்கள் மற்றும் வீட்டு விலாசம் இவைகள் ஏதேனும் மாற்றம் இருப்பின் சபையார் ஆலய அலுவலகத்தில் எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலய அறுப்பின் பண்டிகை மற்றும் இதர நாட்களில் ஏலம் எடுத்து இன்னும் நிலுவை வைத்திருப்பவர்கள் சீக்கிரமாக நிலுவையை செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மரண அறிக்கைகள் சபையார் எழுந்து நிற்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது சபையை சேர்ந்த KK நகரில் வசித்து வந்த திரு S. மேத்யூ ஸ்ரீனிவாசன், வயது 84, அவர்கள் 24/7/2020 வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து அன்றைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். மற்றும் நமது சபையை சேர்ந்த KK நகரில் வசித்து வந்த திரு CV சாலமன், வயது 82, அவர்கள் 29/7 புதன்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து அன்றே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். தங்களுக்கு அருமையானவர்களை எழுந்து நிற்கும் குடும்பத்தினரின் ஆறுதலுக்காக ஜெபிப்போம். 1 நிமிட அமைதிக்கு பிறகு போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாயிருக்கிறேன். என்னில் விசுவாசம் வைக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார். உயிரோடிருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவரும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பார் என்ற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையையும் நிலைவாழ்வுக்கான வாக்குத்தத்தத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே எங்களுக்கு அருளி செய்த எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தின் கூருடித்து பாதாளத்தை வெற்றி சிறந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
என்றென்றும் எங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உமக்குள்ளாக எங்களுக்கு அருளப்படுகின்ற ஆறுதலையும் நன்னம்பிக்கையையும் சமாதானத்தையும் வாக்குத்தத்தமாக பெற்ற நாங்கள் அந்த நம்பிக்கையிலே இருந்து உமக்குள் மரித்து உம்முடைய விண்ணக வீட்டில் இணைந்திருக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் மூத்த அங்கத்தினர்களாகிய திரு மேத்யூ ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்காக, திரு சி வி சால்மன் ஐயா அவர்களுக்காக உமக்கு நடு செலுத்துகிறோம். அவருடைய வாழ்வு பணிகளுக்காக உம்மை போற்றுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்வை தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக இது முதற்கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வெற்றி முழக்கத்தோடு கூட நம்முடைய பேரின்ப வீட்டின் மகிழ்ச்சிக்குள்ளாக பிரவேசிக்க நிற்கிருபை செய்தீரே, அதற்காக நாங்கள் நமக்கு நடு செலுத்துகின்றோம். அவர்களை இழந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் தாரும். உமக்குள்ளான நம்பிக்கையிலே அவர்களை நீர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறி செல்ல அருள் புரிய வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற சாட்சியையும் ஊழியங்களையும் பின்தோன்றல்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற உம்முடைய அனுக்கிரகத்தை தந்துள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். திருச்சபையாக அடியாருடைய வாழ்வுக்காக, சாட்சிக்காக, இந்த திருச்சபைக்கு அவர்கள் செய்த சேவைக்காக, இந்த திருச்சபையின் வழியாக அவர்கள் செய்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையாக அன்னாருடைய பணிகளை தொடர்ந்து நிறைவேற்ற இணைந்து அர்ப்பணிக்க துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். அமரவும். நன்றி. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு. பிறந்த நாட்கள்: 2nd ஆகஸ்ட் மிஸ்டர் ஜே.ஆர். மோசஸ், மிஸ் பிரியங்கா தியோஃபிலஸ், டாக்டர் மிஸ்ஸஸ் லலிதா தேவதாசன், மிஸ்ஸஸ் பி. ஜெபக்கனி, மிஸ்டர் இ. தியோடர் திலகன், மிஸ்டர் எஸ்.பி. ஆம்ஸ்டாங் நோவா, மிஸ் ரெனிட்டா கேரன் ஜோய்னா, மிஸ்டர் சுரேஷ், மிஸ்ஸஸ் விமலா பிரேம்ராஜ். 3rd ஆகஸ்ட் மிஸ்டர் பி. ராபர்ட், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா இஸ்ரேல், மிஸ் பிரித்தி ஹேசல் சைமன், மிஸ்டர் ஆர். எல்பென், மிஸ்ஸஸ் ஐ. சாந்தி ஜெயா, மிஸ் கெசி கிறிஸ்டினா, மிஸ்டர் ஜஸ்டின் பால், மிஸ்ஸஸ் அமுதா. 4th ஆகஸ்ட் மிஸ்ஸஸ் பி. ஜெனிஃபர், மிஸ்டர் டி. தேவகுமார், மிஸ்ஸஸ் ஜி. ஸ்டெலா மேரி, மிஸ்ஸஸ் லீலா மோகன்தாஸ், மிஸ் எம். பொன் பெரல் பிரின்சஸ். 5th ஆகஸ்ட் மிஸ்டர் ஆர். ஜேம்ஸ், மிஸ்ஸஸ் யுனைசி, மிஸ் டி. ஷீலா, மிஸ் சஞ்சனா ஆத்மராஜ். 6th ஆகஸ்ட் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் கமலா, மிஸ் ஜே. கேலின் ஜோஸ்னா, மிஸ்டர் எஸ். ரமேஷ் பாண்டியன், மிஸ்ஸஸ் டி. வயலட் ராஜ், பேபி எஸ். கேத்ரீனா ஷெரில், மிஸ்டர் கே. மோசஸ் பிரதாப், மிஸ்ஸஸ் லைட் பிரைட். 7th ஆகஸ்ட் மிஸ்ஸஸ் ஷாரன் மோசஸ், மிஸ்டர் எம். அர்ஜுன் ராஜா, மிஸ்டர் எஸ். டபிள்யூ.பி. நேசையா, மிஸ்டர் ஓல்னி ஏரன், மிஸ்டர் பி. மனோஜ், மிஸ்ஸஸ் எம். விக்டோரியா, மிஸ்ஸஸ் மானிகா ஷாலினி சைமன், மிஸ் எம். ஹெலன் டோனா, மிஸ்டர் எஸ். யோவேல் ராஜ், மிஸ்ஸஸ் எஸ்.எஃப். ராணி. 8th ஆகஸ்ட் மிஸ்ஸஸ் பி. திருமகள் மேரி, மிஸ்டர் சி. ஜோசப் டேனியல், மிஸ்டர் தேவேந்திரன் மன்னன், மிஸ்டர் ஜே. பெஞ்சமின் பால். திருமண நாட்களை அனுசரிப்பவர்கள்: 4th ஆகஸ்ட் மிஸ்ஸஸ் வனிலா இவாஞ்சலின் அண்ட் மிஸ்டர் N.P. Solomon. 5th ஆகஸ்ட் மிஸ்ஸஸ் பிரீத்தி டேனியல் அண்ட் மிஸ்டர் நிதின். 6th ஆகஸ்ட் மிஸ்ஸஸ் உமா ஜேவியர் அண்ட் மிஸ்டர் மது ஜேவியர். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம், வெற்றிச்சிலுவை ஆலயம் நமது சபையை சேர்ந்தவரும் திருமதி ரேச்சல் எட்வர்ட் மற்றும் காலம் சென்ற திரு எட்வர்ட் பாண்டியன் அவர்களின் குமாரனும் ஆகிய செல்வன் ஆண்ட்ரூ ரஞ்சித் பாண்டியன் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, கோவை பேராயம், மத்வராயபுரம் குருசேகரம்,
கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சேர்ந்தவரும் திரு சுரேஷ் சைமன் மாசிலாமணி மற்றும் திருமதி சின்னத்தாய் சுகந்தி என்பவரின் மகளுமாகிய செல்வி எஸ் ஹீதா சாந்தினி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கான 2ஆம் அறிவிப்பு. இவர்கள் இத்தூய நிலையில் ஒன்றாக இணையக்கூடாத நியாயமான தடை உண்டென்றால் அதை இத்திருச்சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். திருமணத்தில் இணைக்கப்பட நாடுகின்ற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். திருமணமாகிய ஈவினை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை தம்முடைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் திருமணத்தில் இணைக்கப்பட நாடுகின்ற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமாயிருப்பீராக. கிறிஸ்துவின் அன்பை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும், அந்த அன்பை ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதிலே அவர்கள் வளரவும், நல்லதொரு இல்லறத்தை கிறிஸ்து இயேசுவை மையமாகவும் தலையாகவும் கொண்டு அமைத்து அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிற்கருவை செய்யும். ஆண்டவர் தாமே அரசரும் ஆண்டவருமாக இருந்து அவர்களில் ஆட்சி செய்து இந்த உலகத்தில் நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே அவர்களும் தங்களுடைய வாழ்விலும் சொல்லிலும் செயலிலும் பிறருக்கு நற்சான்றுள்ள முன்மாதிரிகளாக திகழ நிற்கருவை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆவிக்குரிய நிலையிலும் உடல் அளவிலும் தங்களுடைய மன அளவிலும் அவர்களை நீர் பக்குவப்படுத்தி பலப்படுத்தி இல்லற வாழ்க்கைக்கு நீர் அவர்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை நினைவு கூறவும், உம்மை வழிபடவும், திருமறையை வாசிக்கவும், பாடல்களை கேட்கவும் பாடவும், அருளுரையை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை பற்றிய அறிவிலே நாங்கள் வளர்வது இறையில் கல்வி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு இன்றைய நாளிலும் துணை புரிந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் அறிவதற்கு திருமறையை நாங்கள் ஆதாரமாக கொள்ளவும், சமூகம், குடும்பம், திருச்சபை இவை உம்மை பற்றி அறிவதற்கும் உம்முடைய அறிவிலே வளர்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்கின்றதாக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். உம்மை பற்றிய அறிவிலே நாங்கள் வளரவும், உம்மை சரியான விதத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இவ்வுலகத்திலே நாங்கள் சாட்சியுள்ள வாழ்வுக்கு எங்களை அர்ப்பணிக்க முடியும் என்ற சிந்தனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பேரருளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் உம்முடைய அறிவிலே நாங்கள் வளருவதற்கு நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணொளி வழியாக காணுகின்ற இந்த வழிபாட்டிலே நடத்துகின்ற அனைவருக்காக, சிறிய அளவிலே இதில் பங்கு பெற்ற மக்களுக்காக நாங்கள் மக்கள் நன்றி படைக்கிறோம். இதை காணொளி வழியாக கண்டு பயன்பெற்ற மக்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வழிபாட்டிலே பங்கேற்கும் பொழுது நாங்கள் சபையிலே கூடுகின்ற ஆலயத்திலே உம்மை காணுகின்ற அருளை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலே எங்கள் யாவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கொரோனா தொற்று நாளே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்படியாக குறைந்து
இந்த தொற்று ஒன்றுமில்லாமல் போவதற்கு நீ துணை புரிய வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக அனைத்து மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்து உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற அடியவர்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ துணை புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு இருக்கின்ற பல்வேறு மன உளைச்சலை அறிவீர். தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற கவலையிலே பிள்ளைகள் இருக்கும் பொழுது உம்முடைய கிருபையை தந்து நல்ல எதிர்கால வாழ்க்கையை நீ தருவீர் என்ற நம்பிக்கையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நீ துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வளர்ப்பதிலும் பெற்றோர்களுக்கு இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை, சிக்கல்களை அறிவீர். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சியிலும் உம்முடைய கிருபை உடனிருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். சிறப்பாக குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். குழந்தைகளை நீர் பாதுகாத்து பத்திரப்படுத்தி வழிநடத்தும். கர்ப்பிணி பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக மன்றாடுகிறோம். பல்வேறு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறுவை சிகிச்சை செய்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையிலே இருக்கின்றவர்கள், தூரத்திலே தங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் இருப்பதினாலே அவர்களை காண முடியவில்லை என்ற ஏக்கத்தில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே நல்ல மேய்ப்பராக, நல்ல ஆயராக எங்களுக்கு நீர் இருக்கிறீர். நிச்சயமாக மீண்டும் நல்ல உறவையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் காண வாஞ்சிக்கின்ற மக்களை நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தந்திரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உலகம் அனைத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்றை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற மருத்துவ நடவடிக்கைகள் அனைத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக இருக்கின்ற பல்வேறு அதிகாரிகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய ஞானத்தையும் நீர் தம்மை ஒவ்வொருவருக்கும் தந்திரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இதற்கான தடுப்பு மருந்து விரைவிலே எங்களை வந்தடையே நீர் துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறவர், அன்பு செய்கிறவர். முழுமையான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய உயிரையே எங்களுக்கு தந்த கடவுள். எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தருவீர் என்று விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சென்னை பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தில் இருக்கின்ற அனைத்து ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்திரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தங்களுக்கு அருமையானவர்களுக்காக ஜெபிக்கின்ற மக்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையை தந்து வழிநடத்தும். ஆங்காங்கே பல்வேறு மழை, வெள்ளத்து நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக, வீட்டை இழந்திருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை நீ தந்திரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இயற்கையின் அழிவு மக்களை துன்பப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை பாடல் வழியாக நாம் ஏறெடுப்போம். பாடல் எண் 445, வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய். Amen.
ஆண்டவருடைய கிருபையில் இரக்கத்திற்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழிநடத்தலுக்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான இறை அமைதி நம் அனைவரோடும் இருந்து நாம் கடவுளையும் அவர்தம் திருக்குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் ஆகிய சர்வ வல்லமை பொறுத்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் அனைவரும் கிறிஸ்தவ கீர்த்தனை எண் 77 பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் பல்லவி அனுப்பல்லவி முதல் சரணம் மட்டும் பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் நல்வாழ்வில் நிலைத்திருப்போம். ஆண்டவரின் பெயராலே ஆமென்.